வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதிகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தினுடைய 7, 8, 9 3 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் இது வரைக்கும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் சார் எங்களுக்கு அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. ஸோ ஓகேங்களா, கொஞ்சம் சிஸ்டம் இஷ்யூஸ் ஆனதுனால நம்மளால் போட முடியல. ஸோ இன்னையிலேருந்து டெய்லியுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கண்டினியூஸாக வரும். ஸோ என்ன சார் இப்போ ஆகஸ்ட் மாதம் போடுறீங்க அப்படின்னு கவலை கொள்ள தேவையில்லை. இந்த ஒரே வாரத்தில் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த்தை நான் கவர் பண்ணிடுவேன். உங்களுக்கு அடுத்த வாரத்தில் செப்டம்பர் மாதத்தை நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா? 1 or 2 வீக்ஸில் ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டையுமே நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. இதில் 3 நாள்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வேணுங்கிற நபர்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் பிஜு விருது பெற்றவர் யார்? கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் தி பிஜு விருது பெற்றவர் யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, திரௌபதி முர்மு அவர்கள் பிஜு அப்படின்ற நாட்டிற்கு பயணம் செஞ்சுருக்காங்க. அங்கே தான் பிஜு நாட்டினுடைய உயரிய விருது தான் இந்த கம்பேனியன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் த விருது அப்படின்றது. இது குடியரசுத் தலைவருக்கு திரௌபதி முர்மு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த நாட்டினுடைய பிஜு நாட்டினுடைய அதிபராக தற்போது இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடோனவீர் அப்படின்றவர். அதனுடைய தலைநகர் என்ன சார் அப்படின்னா, சுவா அப்படின்ற தலைநகர். ஓகேங்களா? ஸோ நம்ம பிஜு நாட்டினுடைய கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜு விருது பெற்றவர் யார் அப்படின்னா, திரௌபதி முர்மு அவர் யார் அப்படின்னா, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் பிஜு நாட்டிற்கு பயணம் செய்து இந்த விருதை அவர்கள் பெற்றுள்ளார்கள். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். இரண்டாவது, மின்சாரம் தயாரிக்கும் மற்றும் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்துடன் கூடிய பிரத்யேக காலனியை வடிவமைத்த நிறுவனம் இது. ஓகேங்களா? அதாவது மின்சாரம் தயாரிக்கும். ஓகேங்களா? நம்ம நடப்பதன் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறதா இருக்கட்டும், ஜிபிஎஸ் அதாவது எந்த இடத்திற்கு போகிறோம், இந்த காலனியை பயன்படுத்தும் பொழுது எந்த இடத்திற்கு நம்ம போகிறோம் அப்படின்றது, அதாவது மின்சாரம் அதன் மூலமாக உற்பத்தியாகும். ப்ளஸ் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம், நம்ம எந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டுருக்கிறோம் அப்படின்ற ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்து கூட கூடிய இந்த காலனியை வடிவமைத்த நிறுவனம் எது அப்படின்றதான் நம்மளுக்கான கொஸ்டின். எது சார் அப்படின்னா, இந்தூர் ஐஐடி. எது அப்படின்னா, இந்தூர் ஐஐடி. ஓகேங்களா? ஸோ இது எதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, ஆயுதப்படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவர்களுடைய செயல்திறனை அதிகரிக்கவும், எந்த பிளேஸ்க்கெலாம் அவங்க போகிறாங்க, அவர்களுடைய பாதுகாப்பு, ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக என்னது இந்த ஒரு ஷூவை என்ன பண்ணியிருக்காங்க, தயாரிப்பு செஞ்சுருக்கிறாங்க. மத்திய அரசினுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன திட்டத்தின் கீழ் 10 ஜோடி காலணிகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்குது. ஓகேங்களா? 10 ஜோடி காலணிகள் வெளியிடப்பட்டிருக்குது. இது வெற்றி பெறும் பட்சத்தில் அனைவருக்கும் வழங்குறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஓகேங்களா? இது எந்த தொழில்நுட்பத்தின் கீழ் செஞ்சப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜிபிஎஸ் மற்றும் ரேடியோ அலைவரிசை அடையாள தொழில்நுட்பத்தின் கீழ் தான் இது என்ன பண்ணப்பட்டிருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, மூன்றாவது கொஸ்டின். நம்மளுக்கு தெரியும், இந்த ஒலிம்பிக் போட்டிலாம் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அதில் இருக்க பிரிவுகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு வரலாம். 2024ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதல் பிரிவில் முதல் வெள்ளிப்பதக்கம் என்ற இந்தியர் யார்? நம்மளுக்கு நன்றாக தெரியும், நீரஜ் சோப்ரா அவர்கள். ஓகேங்களா? போன முறை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தங்கப்பதக்கத்தை அவங்க பெற்றிருந்தாங்க. பட் இந்த தடவை என்ன அப்படின்னா, வெள்ளிப்பதக்கத்தை தான் அவங்களால பெற முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா? 89.45 மீட்டர் தூரம் அவங்க எரிஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ போன முறை தங்கப்பதக்கம் வாங்கியிருந்தாங்க. அதில் எத்தனை மீட்டர் எரிஞ்சாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மேலும் சில பிரிவுகளின் கீழ் இந்தியர்கள் வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. அது குறித்து பார்க்கலாம். அர்ஷத் நதீம் அப்படின்றவங்க 92.97 மீட்டர் இருந்து தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க தனிநபர் பிரிவில் தங்கம் என்ற முதல் பாகிஸ்தான் வீரராக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது கிரானோட ஆண்டர்ஸ் பீட்டர்சன் அப்படின்றவங்க 88.54 மீட்டர் வெண்கலம், அதாவது நம்ம நீரஜ் சோப்ரா பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் தங்கப்பதக்கத்தை பெற்றவர் தான் இந்த அர்ஷத் நதீம், 92.97 மீட்டர். ஓகேங்களா? ஓகே, கிரானடாவின் ஆண்டர்சன் பீட்டர்ஸ் வெண்கல பதக்கத்தை அந்த பிரிவில் பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியர்களினுடைய அடுத்தது பார்க்கலாம். ஆடவர் 300 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீரராக அவினாஷ் ஷேபிள் அப்படின்றவர் இருக்கிறாரு. அதே மாதிரி ஆடவர் கம்பி ஊன்றி தாண்டுதல் அப்படின்றத அர்மன் டியூப்ளாண்டிஸ் அப்படின்றவங்க 6.25 மீட்டர் தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த 2 ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் என்ற முதல் இந்திய தடகள வீரராக இதன் மூலமாக நீரஜ் சோப்ரா இருக்கார். போன முறை தங்கப்பதக்கத்தை வாங்கியிருந்தார். இந்த முறை வெள்ளிப்பதக்கத்தை வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தடுத்த போட்டிகளில் பதக்கம் என்ற 3 இந்தியர்கள் யார் அப்படின்னா, சுசில் குமார் அவர்கள் 2008, 2012 வாங்கியிருந்தாங்க. PV சிந்து அவர்கள் 2016 மற்றும் 2020ஆம் ஆண்டில் வாங்கியிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே,
அடுத்தது 4வது பார்க்கலாம். எந்த மாநிலத்தினுடைய சூலனூர் மயில்கள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்குது? எந்த மாநிலத்தில் சூலனூர் அப்படின்றது மயில்கள் சரணாலயமாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்குது? எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம். ஓகேங்களா, இந்த சூலனூர் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா கேரள மாநிலம். இது வந்து தற்பொழுது மயில்கள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனம் பருவநிலை மாற்ற அமைச்சராக இருக்கிற பூபேந்திர யாதவ் அப்படின்றது தெரியும். ஸோ இவர் தான் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா, 1963 தான் தேசிய பறவையாக மயில் வந்து அறிவிக்கப்பட்டது. இந்தியாவினுடைய தேசிய பறவையாக தற்பொழுது எந்த பறவை இருக்கிறது? மயில் தான் இருக்குது. எந்த ஆண்டில் அறிவிக்கப்பட்டது? 1963. இப்போ என்ன நம்ம இதற்காக பார்க்குறோம் அப்படின்னா இந்த சூலனூர் மயில்கள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. மயில்கள் சரணாலயமாக சூலனூர். அது எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில். ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 5வது கொஸ்டின். நாட்டின் முதல் உயரிய விஞ்ஞான ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? நாட்டின் முதல் உயரிய விஞ்ஞான ரத்னா விருது அப்படின்றது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இந்த கோவிந்தராஜன் பத்மநாபன். யார் அப்படின்னா கோவிந்தராஜன் பத்மநாபன். இவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 86 வயது கொண்டவர். ஓகேங்களா, 86 வயது கொண்டவருக்கு நாட்டினுடைய முதல் உயரிய விஞ்ஞானம் சார்ந்த விருது. ஓகேங்களா, விஞ்ஞானம் சார்ந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இங்கே பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன்லாம் கேள்விப்படும். இது விஞ்ஞானத்திற்காக வழங்கப்படக்கூடிய, அதாவது அறிவியல் துறையில் சிறப்பாக செயல்படுவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. ஓகேங்களா, இது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, நாட்டிலேயே முதலாவது தேசிய விருதுகள் வந்து தேசிய அறிவியல் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது மத்திய அரசின் மூலமாக. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஓகேங்களா, ஸோ அதில் இவருக்கு வந்து கொடுத்துருக்கப்பட்டிருக்குது. இவர் வந்து பிரபல உயிரி வேதியியல் வல்லுநராக இருக்கிறாரு. அறிவியல் துறை திருவாவூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தோட வேந்தராக இருந்திருக்கிறாரு. தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவர். மஞ்சள்களில் உள்ள குர்குமின் அப்படின்ற வேதிப்பொருளை மருத்துவ பண்புகளை வந்துட்டு வெற்றிகரமாக ஆய்வு செஞ்சதற்காக இவருக்கு வந்து இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, மஞ்சளில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் என்ன அப்படின்னா குர்குமின் அப்படின்றது கூட உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து குறிப்பாக இவர் செஞ்சதுக்காகத்தான் இந்த விருது என்பது இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள்லாம் ஆல்ரெடி இவர் வாங்கியிருக்கிறாரு. இது மிக மிக ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, நாட்டினுடைய முதல் உயரிய விஞ்ஞான ரத்னா விருது என்பவர் பெற்றவர் யார்? கோவிந்தராஜன் பத்மநாபன். 86 வயது உடையவர். இவர் பிரபல உயிரி வேதியியல் வல்லுநராக இருக்கிறவர். அறிவியல் துறையை சார்ந்தவர். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு இதில் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, மேலும் வந்து இது வந்து அவர் குறித்த விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? 32 தனிநபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது மற்றும் ஒரு குழுவிற்கு வழங்கப்பட்டிருக்குது. இது எதற்காக இந்த விஷயத்தை கொடுப்பாங்க? இந்த விஞ்ஞான ரத்னா விருது என்பது அறிவியல், தொழில்நுட்பம், புத்தகத்துறையில் ஆராய்ச்சியாளர்கள், வல்லுநர்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களுடைய ஒரு தலை சிறந்த பங்களிப்பிற்காகத்தான் இந்த விருது என்பது வழங்கப்படும். 13 துறைகளுக்கு வழங்கப்பட்டிருக்குது. 4 பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டிருக்குது. அந்த 4 பிரிவுகள் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். விஞ்ஞான ரத்னா விருது இதுதான் நம்ம பார்த்தோம். விஞ்ஞான ஸ்ரீ அப்படின்றது வழங்கப்படுகிறது. விஞ்ஞான யுவா அப்படின்றது இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. விஞ்ஞான குழு என்பது குழுவாக பணியாற்றி சிறப்பு பங்களிப்பு செஞ்சோம் அப்படின்னா வழங்கப்படுகிறது. மொத்தம் 13 துறைகளுக்கு வழங்கப்படுகிறது. 4 பிரிவுகளின் கீழ் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ தெளிவாக தெரிஞ்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கோவிந்தராஜன் பத்மநாபன். பாருங்கள், அடுத்து அதே கொஸ்டின் தான். விஞ்ஞான் குழு விருது எந்த விண்வெளி திட்டக்குழுவிற்கு வழங்கப்பட்டிருக்குது? விஞ்ஞான் குழு விருது என்பது எந்த திட்டக்குழுவிற்கு வழங்கப்பட்டிருக்கு? நம்மளுக்கு நன்றாக தெரியும், சந்திராயன் 3. ஓகேங்களா, சந்திராயன் 3 வெற்றிகரமாக ஏவப்பட்டது. நம்மளுக்கு தெரியும், நிலைநிறுத்தப்பட்டது. நிலவினுடைய தென் துருவத்தை வந்து ஆய்வு செய்வதற்காக இந்த சந்திராயன் 3 என்பது வெற்றிகரமாக இஸ்ரோவால் அனுப்பப்பட்டு தரையிறங்கப்பட்டு லேண்டர், ரோவர் போன்ற கருவிகள்லாம் அதில் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த கருவி வெற்றிகரமாக என்ன பண்ணப்பட்டுச்சு? நிலவில் தரையிறக்கப்பட்டது. ஸோ இந்த குழுவுக்கு தான் என்ன அப்படின்னா இந்த விஞ்ஞான் குழு அப்படின்ற விருது நம்ம நேற்று மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ 4 பிரிவுகளின் கீழ் அதில் வந்து சந்திராயன் 3 குழுவுக்கு வழங்கப்படுகிறது. தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23. 13 பேருக்கு விஞ்ஞான் ஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. 18 பேருக்கு விஞ்ஞான யுவா விருது வழங்கப்படுகிறது. நம்ம விஞ்ஞான யுவா விருது என்பது எதற்கு பார்த்தோம்? இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கு. விஞ்ஞான் ஸ்ரீ என்பது சிறந்த பங்களிப்பு அறிவியல் துறைக்கு. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 7வது கொஸ்டின். வினேஷ் போகட் என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? வினேஷ் போகட் அப்படின்றவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா
மல்யுத்தம். ஓகேங்களா. ஸோ இதே பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வினேஷ் போகட் எந்த துறையுடன் தொடர்புடையவர்னே ஒரு கொஸ்டின் ஒரு தடவை வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ மல்யுத்தம் தொடர்புவது 50 கேஜி எடைப்பிரிவு. ஓகேங்களா. இப்போ என்ன இவருக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா, இறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனையாக இருந்தவங்க தான் இந்த வினேஷ் போகட்டு. இவங்க வந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வந்து ஆயிருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த 50 கிலோ பிரிவில் இவங்க கூடுதலாக 50 கிலோ 100 கிராம் இருந்ததாகவும், ஸோ அந்த ரீசன்னால் இவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக தகுதி நீக்கமே உங்களை செஞ்சுருப்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்துச்சு. ஓகேங்களா. உலக சாம்பியன்ஷிப்பில் ஆல்ரெடி இவங்க 2 வெண்கலம், காமன்வெல்த்தில் 3 வெண்கலம்லாம் பெற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த 100 கிராம் எடை அதிகமாக இருக்கிறனால இவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறுச்சு. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வந்து வினேஷ் போகாட் வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையவனா மல்யுத்தம் 50 கிலோ எடைப்பிரிவு. ஓகேங்களா. அடுத்தது கலைஞர் 100 கவிதைகள் 100 என்ற தலைப்பிலான நூலை தொகுத்தவர் யார்? கலைஞர் 100 கவிதைகள் 100 என்ற தலைப்பிலான நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா வைரமுத்து. இப்போ வந்து இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் வந்து இந்த கலைஞர் 100 கவிதைகள் 100 அப்படின்ற தலைப்பிலான ஒரு நூல் வந்து தொகுக்கப்பட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களால் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. ஓகேங்களா. இது 100 கவிஞர்கள் வந்து கலைஞருக்காக பாடிய பாடலை வந்து தொகுத்து ஒரு நூலாக வெளியிடப்பட்டிருக்குது. இது வந்து எதன் சார்பாக கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழா வந்து நடைபெற்றிருக்கு 1 இயராக நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அது சார்ந்த இந்த மதுரை நூலகமாக இருக்கலாம், இந்த பேனா சிலை வைக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்துட்டு செஞ்சுருந்தாங்க. ஓகேங்களா. ஓகே. 9வது கொஸ்டின். எங்கு நியாய விலைக்கடைகளில் பொட்டலமிட்டு பொருட்களை விநியோகிக்கும் திட்டம் சோதனை முறையில் தொடங்கப்பட்டது? ஓகேங்களா. அதாவது நியாய விலைக்கடைகளில் இப்போ எப்படி நம்ம ஒரு மளிகை கடையில் போயிட்டு ஒரு பொட்டலம் போட்டு கொடுக்குறாங்க, 10 ரூபாய்க்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டலம் போட்டு விநியோகிக்கக்கூடிய முறை இருக்குது. ஸோ அதே மாதிரி பொட்டலம் போட்டு விநியோகிக்கக்கூடிய முறை வந்து எங்கு சோதனை முறையில் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா சேலம். ஓகேங்களா. அதாவது சேலத்தில் ஸ்ரீரங்கம்பாளையம் அப்படின்ற ஒரு நியாய விலைக்கடையில் தான் இது வந்து தொடங்கப்பட்டுச்சு. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 234 சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, அதில் தலா ஒரு நியாய விலைக்கடைகளில் இது சோதனை முறையில் செய்யப்பட இருக்குது. இப்போதைக்கு சேலத்தில் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஓகேங்களா. இது வெற்றி பெறும் பட்சத்தில் இது வந்து பண்ணுவாங்க. எதற்காக இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன சார்? இதை ஏன் வந்து இப்படி பொட்டலம் போட்டு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தரமான பொருள்களை வந்து நுகர்வோருக்கு கொடுக்கணும், விநியோக முறைகளை வந்து தடுப்பது, முறைகேடுகளை வந்து தடுப்பது. ஓகேங்களா. ஸோ இப்போ பேக்கெட் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாக்கெட்டில் வந்து ஒரு பருப்பு வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பருப்பு வந்து அது நல்லா இருக்கா இல்லையோ, அது வந்து இருக்குதோ இல்லையோ தெரியாது. உங்களுக்கு இந்த 1 கிலோ பருப்பு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்துட்டு இப்போ இந்த முறை பொட்டலம் போட்டு கொடுக்குற முறை இருக்கிற உங்களால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதற்காக நுகர்வோருக்கு தரமான பொருட்களை வழங்குவதற்காகத்தான் இந்த முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது அரசு தரப்பில். ஓகேங்களா. சரி, ஓகே. 10வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம்? தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டம் எங்கு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம்னா கோவை இதில் தான் கோவையில் தான் வந்துட்டு அரசு கலைக்கல்லூரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்குது. என்ன சார் இது தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னா, நம்மளுக்கு நன்றாக தெரியும் பெண்களுக்கு எப்படி வந்துட்டு இந்த கல்லூரி படிக்கும்போது வந்துட்டு 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வந்து வழங்கப்படுகிறதோ, ஸோ அதே மாதிரி வந்துட்டு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ற பேரில் மாணவர்களுக்கும் வந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த 1000 ரூபாய் வழங்கக்கூடிய நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலே வந்துட்டு இது வரவு வைக்கப்படும். ஸோ அது வந்து கோவையில் தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. இது அரசு மற்றும் அரசு உதவும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 6 முதல் 12 வரை படித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஓகேங்களா. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிச்சிருக்கணும், தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். 6 to 12th வரைக்கும் படிக்கிறவங்க படித்து வரவங்களுக்கு மாதம் 1000 ரூபா வழங்குவாங்க. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 3.28 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவதாகவும், இதன் மூலமாக 360 கோடி ரூபாய் இதற்காக தனியாக பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தெரியப்படுத்துகிறது. ஓகேங்களா. இது எந்த திட்டம்? பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் எப்போ 2022 ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். தமிழ் புதல்வன் திட்டம் என்பது எங்கே தொடங்கப்படுகிறது? கோவையில் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எந்த டேட்டு எந்த இயருங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 11வது கொஸ்டின். 2024-25 நிதியாண்டினுடைய
பொருளாதார வளர்ச்சி என்ன? 2024-25 பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் அப்படின்னா 7.2 அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ நிதி கொள்கை கூட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஆர்பிஐ நிதி கொள்கை கூட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆர்பிஐ நிதி கொள்கை கூட்டம் தற்பொழுது நடந்திருக்குது. அந்த கூட்டத்தில் தான் இந்த நிதியாண்டில் 7.2% பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. மேலும் வந்துட்டு அதில் ரெப்போ ரேட் அப்படின்றது எந்த மாற்றமும் கிடையாது, 6.5% அப்படியே வச்சுருக்கிறாங்க. 9வது முறையாக இது மாற்றம் இல்லாமல் வருது. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா ரெப்போ ரேட் அப்படின்னா வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான ஒரு வட்டி விகிதம். ஓகேங்களா, சரி ஓகே. நம்ம அடுத்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாம். 2வது உலக தமிழ் மொழி வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மாநாடு சென்னையில் நடைபெற இருக்குது. சென்னை வளர்ச்சி கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 2வது உலக தமிழ் மொழி வளர்ச்சி ஆராய்ச்சி மாநாடு சென்னையில் நடக்குது. இதை மட்டும் தெரிஞ்சுங்க. புதுவையின் துணைநிலை ஆளுநராக தற்பொழுது யார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா குனியல் கைலாஸ்நாதன் என்பவர் வந்துட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் குஜராத்தினுடைய முதன்மை செயலாளராக பணிபெற்று ஓய்வு பெற்றவர். சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவினுடைய ஆளுநராக இருக்கிறவர். ஓகேங்களா, மத்திய பட்ஜெட்டில் மூலதன ஆதாய வரி 20%லேருந்து 12.5% குறைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது. 45 திருத்தங்களுடன் இந்த மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டிருக்குது. 2001-2002 நிதியாண்டுக்கு பிறகு வாங்கிய அனைத்து வீட்டு மனைகள், வீடுகள், கடன் பத்திரங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதற்கு இது பொருந்தும். ஓகேங்களா, ஸோ மதிப்பீடு ஒப்புதல், விலை நிர்ணய முறை ரத்து. இது வந்து பணவீக்க அடிப்படையிலானது. மருத்துவம், ஆயுள் காப்பீட்டு தொகை மீது வசூலிக்கப்படும் வரி வந்து 18% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. 2024 ஜூலை 23 அசையா சொத்து வந்து விற்பனை. ஓகேங்களா, இது வந்து எதன் கீழேலாம் இந்த ஜிஎஸ்டி, அதை ஒன்றும் இல்லை, இந்த ஜிஎஸ்டி கூட்டம் நடைபெற்றிருக்குது. இந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் இது மாதிரி சில விஷயங்களாக பண்ணப்பட்டிருக்குது. ஸோ ஓகேங்களா, சரி 2 ஆர்டிக்கிள் அதில் தெரிஞ்சு வச்சுங்க. நிதி மசோதா தாக்கல் செய்யக்கூடிய ஆர்டிக்கிள் 117, பண மசோதா 110. முக்கியமான ஆர்டிகிள்ஸ் 2மே பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா, புத்ததேவ் பட்டாச்சாரியா காலமானார். இவர் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7வது மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருந்திருக்கிறாரு. 2001-2006 97லேருந்து 2011 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடதுசாரி முன்னணி ஆட்சியில் இருக்கும்போது இவர் இருந்திருக்கிறார். ஓகேங்களா, 1977 முதல் வந்து முதல் முறையாக இவர் எம்எல்ஏவாக ஆனார். 30 ஆண்டுகள் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். ஓகேங்களா, சில தினங்கள் வந்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய ஈட்டி எறிதல் தினம் என்பது ஆகஸ்ட் 7 கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, தீம் என்ன அப்படின்னா டோக்கியோ கேம்ஸ் 2021. சாரி, அடுத்தது தேசிய கைத்தறி தினம் என்பது கைத்தறி நாள் என்பது ஆகஸ்ட் 7 தான். தீம் என்ன? நெசவு நிலையான எதிர்காலம். ஓகேங்களா, கைத்தறி நெசவாளர்களை வந்து ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களுடைய பொருள்களை வந்து சந்தைப்படுத்தும் விதமாகத்தான் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, சர்வதேச பூனைகள் தினம் என்பது ஆகஸ்ட் 8 கொண்டாடப்படுகிறது. ஸோ பூனைகளினுடைய முக்கியத்துவத்தையும் அழிந்து வரக்கூடிய இனங்களில் இந்த பூனைகள் இனமும் வந்து ஒன்றாக இருக்குது. ஸோ பூனைகளை வந்து எப்படி காப்பாற்றுவது அப்படின்ற குறித்த விழிப்புணர்வும் இந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது. ஓகேங்களா, சரி ஓகே. குவிட் இண்டியா மூமெண்ட் நம்மளுக்கு தெரியும், ஆகஸ்ட் 8, 1942 நடைபெறுறது. ஜஸ்ட் ஒரு தடவை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வேர்ல்டு இண்டிகென்ஸ் பீப்புள்ஸ் அப்படின்றது ஆகஸ்ட் 9. தீம் என்ன அப்படின்னா தன்னார்வ தனிமைப்படுத்தல் மற்றும் ஆரம்ப தொடர்புகளில் பழங்குடியின மக்கள் உரிமைகளை பாதுகாத்தல். ஓகேங்களா, ஸோ இதோட வந்து இந்த 3 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. டெய்லியுமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். இனிமேல் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 1 or 2 வீக்ஸில் செப்டம்பர் வரைக்குமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ யாரும் கவலை கொள்ள தேவையில்லை. தொடர்ந்து லட்சிய விதிகளை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.